சனாதன தர்மம் தான் தேசிய மதம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லியிருக்கார். என்டிடிவிக்கு இந்த கும்பமேளா விஷயமாக கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். சனாதன தர்மம் தான் மனிதநேயம் மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வழிபடக்கூடிய முறைகள் வேற வேறாக இருக்கலாம், ஆனால் தர்மம் அப்படி, அதாவது மதம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் நேஷனல் தேசிய அளவில் அப்படின்னு சொன்னால் அது சனாதன தர்மம் தான் அப்படிங்கிறதே சொல்கிறார். சொல்லிட்டு அவர் மேலும் சொல்கிறார், இப்போ கும்பமேளா சனாதன தர்மத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க, சனாதன தர்மத்தை பற்றி இவங்க எல்லாரும் தவறாக பேசி கொண்டு இருப்பார்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், திருதராஷனை மாதிரி இருக்காதே, கண்களை விழித்து கொண்டு இங்கே பாரு, இந்த கும்பமேளாவில் எல்லாரும் ஒரே மாதிரியாக இங்கே சங்கமித்து இங்கே குளித்து கொண்டிருக்காங்க. இங்கே எந்த வேறுபாடும் பார்க்கப்படுவதில்லை, பாகுபாடு இல்லாமல் மக்கள் இங்கே குவிந்து கொண்டு இருக்கிறார்கள், இங்கே இந்த ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால கும்பமேளா அப்படிங்கிறது சனாதன தர்மத்தை வெளிப்படுத்தக்கூடியது. சனாதன தர்மத்தில் அது மட்டும்தான் இது நேஷனல் மதமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதை இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். பண்பாட்டு ரீதியிலையும் வரலாற்று அடிப்படையிலையும் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இதையும் கூட ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சனாதன தர்மத்தை பற்றி யாரும் கொடுத்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு முதல்வர் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த நாடு விடுதலை அடைந்து ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு பின் தான் இந்த நாட்டை பற்றிய இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு பார்க்க முடியுது, 78 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம உண்மைக்குமே சந்தோஷப்படணும். இதில் சில விஷயங்கள் அவர் சொன்னதோடு நான் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது, இதுவரை 11 கோடி பேர் கிட்ட வந்திருக்காங்களாம் ஸ்நானம் பண்ணுறது. இந்த ஸ்நான கட்டத்தில் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கிடையாது, ஒரு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ சாதுக்கள் வந்து கொண்டிருக்கிறாள், எல்லாரும் போகிற சாது காலிலெல்லாம் விடுறான். எந்த ஜாதின்னு எவனுக்காவது தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவன் எந்த மொழி பேசுகிறவன், அவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அவன் கருப்பா சிவப்பாங்கக்கூடியது கலர் தான் என் கலருக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் யாராவது ஒரு ஆள் வித்தியாசம், வெள்ளை சாதுன்னா கும்பிடணும், கருப்பு சாது கும்பிடப்பட எவனாவது போனானே? இல்லை, அந்த பிரச்சனையும் இல்லை. இதை விட உலகத்தில் ஒரு சமத்துவத்தை, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள ஜனத்தொகையும் கூட அதிக பேர் இதுவரை குளிச்சிருக்காங்க. நாளை மறுநாள் மௌனி அமாவாசை வருது, அன்னைக்கு 8 to 10 கோடி பேர் அங்கே கூட போகிறார்கள். ஆரம்பத்தில் இதுக்குள்ள எஸ்டிமேட் 40 கோடி பேர் அங்கே வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது 60 கோடி வரை போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுள்ள புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அப்போ இவ்வளவு கோடி நபர்கள் துவேஷமோ இதோ பாராட்டாமல் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இதை விட ஒரு சமத்துவ திருவிழா என்பது உலகத்திலேயே எங்கேயாவது இருக்கும்? வாய்ப்பே இல்லை. 44 நாளில் இது மொத்தம் அவங்க 50-60 கோடின்னு கணக்கு பண்ணுறாங்கன்னு வைங்க, இல்லை 44 கோடின்னு வைப்போம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1 கோடி பேர். ஏன்னா 50 கோடி வருதா 60 கோடி வருதான்னு தெரியாது. நம்ம ஒரு கணக்குக்கு வைப்போம், ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்கன்னா, அப்போ எந்த இடத்தில் நீங்கள் இந்த சமயம் மேல் கீழ்னெல்லாம் அங்கீகரித்திருக்கிறது நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதையும் கூட இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் பேதம் இன்மை ஏதாவது இருக்க முடியுமா? கிடையாது. அப்புறம் அவர் சொன்னார், இதுதான் இந்த நாட்டின் விழா. ஆமாம், பெரும்பான்மையான மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் ஜாதி அரசியல் செய்யலாம், வழிபாட்டினால் வேற வேறையாக நீங்கள் இருக்கலாம், உண்மை. இப்போ நம்மளை பொறுத்தளவில் பாருங்களேன், மெக்காவோட சாவி குரேஷ் இனத்தை சேர்ந்தவர்கள்கிட்ட தான் அந்த சாவி கொடுக்கப்படும். நான் சொல்லலை, சொன்னவர் யாரு? முஹம்மது நபி சொல்லியிருக்காரு. அந்த இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த சாவி, அவங்க தான் இன்னைக்கும் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் த கீ ஆஃப் டெம்பிள் ஆஃப் மெக்கா. நம்ம ஊருக்காரங்க எங்கே போக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? முடியாது. இதில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் அங்கே மகாமண்டலேஸ்வர் அது இதுன்னு எல்லாரும் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. வெளிப்பாடு அதிகாரத்தில் பைபிளில் வருது, 1,44,000 பேர் அங்கே இருந்தாகலாம். எங்கே? சொர்க்கத்தில். 1,44,000 பேர் யாருன்னா, ஒரு 12 யூத கோத்திரத்தை சேர்ந்த கோத்திரத்துக்கு 12,000 பேர், மொத்தம் 1,44,000 பேர்.
நம்ம ஒரு ஜெகத்கேஸ்வர் இல்லை அந்த லிஸ்ட்டில். உண்மைதான். இருக்கிற போப் அந்த லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா அவர் ஐரோப்பியர். கும்பமேளாவில் பாருங்க, ஐரோப்பியன் வரான், அரபு நாட்டுக்காரன் வரான், அதுல இருந்து வர சன்னியாசிக்கால நம்ம ஆளும் விழறான். பார்க்குறோம், இந்த டிவியில எல்லாம் போடுறாங்க. அப்போ இதையும் கூட எந்த சமத்துவ திருவிழாவாக இருக்க முடியாது இல்லை, வாய்ப்பே இல்லை. மகாமண்டலேஸ்வருக்கு முன்னாடி யாரு ஸ்நானம் பண்ணணும்னா நாகா சாது ஸ்நானம் பண்ணணுங்கிறாங்க. மகாமண்டலேஸ்வர்கள் இந்தந்த மடங்களின் தலைவர்கள். நாகா சாது அதுக்கும் அப்பாற்பட்டவங்க. அவங்க இன்னும் பெரிய மடங்கள் கூட அவங்களுக்கு கிடையாது. அப்போ ஒரு சாமானிய ஒரு சன்னியாசிக்கு தான் அங்கே மரியாதையே கொடுக்கப்படுகிறது. இந்த சமத்துவம் என்பது ஏற்படுத்தப்பட்டதல்ல, இது இயல்பானது. இதுதான் சனாதனம். இதை இன்னைக்கு யோகி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதை இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஏதோ இன்னைக்கு தேவ்தத் பட்நாயக்னு ஒரு ஆள் இருக்காராம். சமஸ்கிருதத்தில் அமரசிம்மனுக்கு சந்தேகம் வந்தால் கூட அவர் அவர்கிட்ட தான் கேட்பாராம். பாணினிக்கு டவுட் வந்தாலும் அவரும் அவர்கிட்ட தான் கேட்பாராம். அதே நேரத்தில் உங்களுக்கு வியாசருக்கு டவுட் வந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்பாராம். அப்படின்னு சொல்லி சில தற்குறிகள் அந்த ஆளை தூக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு வெர்பல் டயரியா. அந்த வெர்பல் டயரியா அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லும். வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி யாராவது எழுதுகிறார்களா? யாரும் அது எழுதவில்லை. அவன் ஃபிசிக்ஸை பற்றி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சோன்னா அது எங்கள் வேதத்தில் இருக்கிறது, இது எங்கள் இதில் இருக்கிறதுன்னு தானே நீங்கள்லாம் சொல்வீர்கள் அப்படின்னு அவர் எழுதுறார். நான் என்ன கேட்குறேன், லீலாவதி இருக்கு. ஆமாம், லீலாவதி என்பது இந்தந்த கணக்கு விஷயங்கள் எல்லாம் இதற்கு முன்பே சொல்லி இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆட்கள் நீங்க எழுதியிருக்கீங்களா? இல்லை. சரி, வேதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் தனித்தனியான புஸ்தகங்கள், அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடசாலைகளும் இந்த பாரத நாட்டில் இருந்தக்கத்தான் செய்தன. ஆமாம். திடீர்னு பரத்வாஜர் விமானத்தை பத்தி சொன்னார், அது நீங்க இது வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, இந்த சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே நான் பின்னாடி சொல்றேன். ஆமா, இல்லாட்டா சொல்ல முடியாது இல்ல. கண்டிப்பா. அப்ப இருக்கிறதுங்க கூடியது எங்க ஆளுகள் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்படி இங்கே ஒன்று இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த மாதிரி தற்குறிகளுக்கு மனசில்லை, விலை போனவர்களுக்கு மனசில்லை. இன்னைக்கு நான் தான் பெரியவன்னு சொல்லும்போது நம்மால் சொல்ற, உனக்கு முன்னாடி நாங்க வச்சிருக்கோம். ஐயா, அட்டாமிக் பிசிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன் அதுக்கு முன்னாடி எவனுமே இந்த நாட்டில் விநாயகர் அவள் பாடலையா? அணுவிற்கணுவா எப்பாலுக்கு அப்பாலான்னு எங்க கிளவி சொல்லிட்டு போச்சு. நீ சொல்றதுக்கு முன்னாடி இந்த அணுவிற்கணுவா எப்பாலுக்கு அப்பாலாங்கிறது எங்க முன்னோர்கள் சொல்லவே இல்லையா? நீ வந்தப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களா? காலங்காலமா சொல்லிக்கிட்டு தானே வராங்க. அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கிட இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ அணுவை கண்டுபிடிச்சோன்னா நாகாசாகி ஹிரோஷிமால போட்டுவிட்ட. எங்களுக்கு அணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த வேலையை செய்யவில்லை. எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்ப இந்த மாதிரியான நமது வரலாற்று பெருமைகளை, இந்த மாதிரியான நமக்குள்ள இந்து மதத்தின் சமூக விஷயங்களை சொல்வதற்கு நீங்கள் தயங்கினீர்கள். உங்களுக்கு புரியற மாதிரி சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் கீழே பர்னர் எரியுதுன்னு எனக்கு புரியல. சும்மா உங்களை பார்த்து ஒன்றும் சொல்லலை. ஏதாவது பாகவதம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, ஏதாவது படிக்கணுங்கிற எண்ணம் படித்தா பரவாயில்ல, நமக்கு அதை எடுத்த உடனே வேற எதனா தோணும். ஸோ அதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நாரதர்கிட்ட யுதிஷ்டர் கேட்குறார். கேட்கும்போது என்ன, ஒவ்வொரு 4 வர்ணங்களை பற்றிய ஒவ்வொரு தர்மங்களை அப்படியே சொல்லிக்கிட்டு வர்றார். சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறார் தர்மபுத்திரர் நாரதர்கிட்ட. 4 வர்ணங்களுக்குள்ள இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே, இதற்கெல்லாம் பொதுவான சனாதன தர்மத்தை பற்றியும் என்னிடம் சொல்லவும் இவர் கேட்ட உடனே ஒரு 30 குணங்களை நாரத மகரிஷி சொல்றார். இது பாகவதத்தில் வருது. இப்போ யோகி அவர்கள் சொல்றது மாதிரி வழிபாட்டு முறைகள் வேற, ஆசிரம முறைகள் வேற, எதெல்லாம் வேறாக இருக்கலாம்,
ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பொதுவான தர்மம் என்பது சனாதன தர்மம் என்ற யோகி அவர்கள் சொன்னது பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப யோகி சொன்னதுக்கு நான் சொன்னேன், வெள்ளக்காரன் சொன்னதுக்கு நான் சொல்லலை. கண்டிப்பா வெள்ளக்காரன் என்ன சொல்லணும்னு வேணா தேவதத் பட்நாயக் கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களையும் கூட எங்களுக்கு விவரம் அதிகம் இருக்கு. ரெண்டாவது வாங்கி திங்குற கூட்டத்தில் நாங்களும் இல்லை. அதனால இன்னைக்கு யோகி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு முதல்வர், பாரத நாட்டில் அதிக ஜனத்தொகையை கொண்ட ஒரு மாநிலத்தின் முதல்வர். இன்னைக்கும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு 40-50 கோடி நபர்கள் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் இருக்கும். இந்த ஒலிம்பிக் போட்டி பல நாள் நடக்கும். ஆமாம். இப்போ பல நாள் நடக்கக்கூடிய இந்த இதில் சில லட்சம் பேர் வருவாங்க. எல்லா போட்டியும் புட்டு கதர் 40 கோடின்னு கிட்ட வருதுன்னா 100 சில்லற ஒலிம்பிக் போட்டியில் ஒட்டுமொத்தமான நாட்களில் வரக்கூடியது 100 பங்குக்கு மேல் ஒரு கும்பமேளாவுக்கு வராங்க. இந்த ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டியில் 100 சில்லற ஒலிம்பிக் போட்டிகளே இதுவரை இந்த உலகத்தில் நடக்கலை. 4 வருஷத்துக்கு ஒரு ஒலிம்பிக் போட்டி தான். அப்படின்னா 400 வருஷத்துக்கு மேலே. அது இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வந்த போட்டியை தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள போட்டிகளில் இன்னும் அட்டெண்டன்ஸ் குறைவு. அப்போ ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டியிலையும் நடக்கக்கூடிய கலவரங்கள், அங்கே நடக்கக்கூடிய திருடுகள், அதை சுற்றி நடக்கக்கூடிய கிரைம், இது அவ்வளோத்தையும் பட்டியலிட்டு எவ்வளவுன்னு நீங்கள் கணக்கு பண்ணிட்டு ஏண்டா ஒரே 44 நாளில் இம்புட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப்பு, இம்புட்டு ஒலிம்பிக் போட்டி, இம்புட்டு வேர்ல்டு கப் கிரிக்கெட்டு, இது இவ்வளவும் சேர்ந்து வரக்கூடியதை ஒரே 44 நாளில் நடத்திக்கிட்டு இல்லை இவ்வளவு பெரிய அளவில் க்ரைம் இல்லாமல் அதுலேயும் இப்போ 2 சிலிண்டர் வெடிச்சிருக்கு. இப்போ என்னடான்னா ஒரு காலிஸ்தானி பயங்கரவாதியை நாங்கள் தான் இதை பண்ணியிருக்கோம்னு இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கோம். இந்த விபத்து வந்த உடனே இதே டிவி சேனலில் நான் சொன்னேன், இங்கே நடந்த இஸ்லாமிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இதுக்கும் ஒரு ரிலவன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு. காலிஸ்தான் இன்னைக்கு அதுக்கு பொறுப்படுத்திட்டாங்க. ஸோ நான் இதை ரெண்டையும் வித்தியாசமாக பார்க்கல. ஏன்னா இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இதில் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம எதை சொன்னோமோ இன்றைக்கி அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது இப்போ உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்ம இது வந்த உடனே இதுக்கிடையில் நம்ம ஸ்ரீ டிவியில் இதை பற்றி பேசின உடனே உனக்கு அதை இல்லாமல் முடியாதான்னு 10 துலுக்கம் வேறு கமெண்ட் அடித்தான். நான் சொன்னது சரியாக போச்சா? இப்போ என்னை பற்றி நீ ஏதோ சொன்னியே, அந்த வார்த்தையை இப்போ நீ செய்யறியா இன்னும் நான் இப்போ கேட்க போகிறது இல்லை. ஏன்னா நீ துலுக்கனாக இருக்கிறதுனால நீ என் சகோதரனாக இருப்ப. நீ இஸ்லாமியனாக இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு விரோதமாக போவேன். நீ துலுக்கனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் என் சகோதரனை நான் அப்படி கேவலமாக நான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் இப்போ இதை பார்க்கணும். இப்போ இதை பேசக்கூடிய முதல்வர் இந்த மாதிரி பல 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 ஒலிம்பிக், பல 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 வேர்ல்டு ஃபிஃபா வேர்ல்டு கப், பல 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 வேர்ல்டு கப் கிரிக்கெட்டு, இது அவ்வளோத்தையும் சேர்ந்து 44 நாட்டில் அதில் எல்லாம் ஒரு ஒலிம்பிக்கு சுற்றி வர்ற கிரைம், ஒரு ஃபிஃபா வேர்ல்டு கப்பு சுற்றி வர்ற கிரைம், அதில் 10ல் ஒரு கிரைம் வராமல் நடத்தி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு ஒழுக்கமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் கூட the most disciplined public நீங்க எங்க பார்க்க முடியும்? அப்ப இந்த டிசிப்ளின், இந்த ஒழுக்கம், இதை கொடுத்தது சனாதனம். இதுதான் இந்த நாட்டோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு தர்மத்தை சார்ந்த ஒழுக்கத்தை என்று முதல்வர் இதில் தெரிவித்திருக்கிறார்னு நான் நினைக்கிறேன்.